ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில் உம்முடைய கிருபை, உம்முடைய வல்லமை எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி. நாங்கள் தொடர்ந்து உம்முடைய வார்த்தையை கேட்டு நாங்கள் வலுப்பெற்று ஆண்டவரே நாங்கள் வெற்றி உள்ளவர்களாய் மாற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று வரும், நீங்கள் டிவியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், புரியுதுங்களா? ஒரு வயசான பாட்டியம்மா இருப்பாங்க. மகள் வீட்டுக்கு யாரோ ஒருத்தங்க வீட்டுக்கு சாப்பிட போயிருப்பாங்க. அப்போ சாப்பிட போகும்போது அந்த பாட்டியம்மாவுக்கு வந்து பல்லு இருக்காது. உடனே என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், அந்த வீட்டில் உள்ள ஒரு பேரன் வந்து சாம்பார் வடையை வந்து என்ன செய்வான், கலைக்கு அந்த பாட்டிக்கு கொடுக்கும்போது அந்த சாம்பார்லாம் மேலே பற்றும். உடனே அந்த பாட்டியம்மா சொல்லும், ஐயோ உன் சட்டெல்லாம் அழுக்காயிருச்சு அப்படின்னு. கவலை இல்லைம்மா, 10 ரூபா போதும், இல்லை உங்களுக்கு கரை நல்லது, சர்ஃப் எக்ஸல் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? கரெக்டு தானே? ஸோ அதே போல் சில நேரங்களில் தாமதங்கள் நல்லது, நம்புறீங்களா? நான் வந்து கரை நல்லதுன்னு சொல்ல வரலை, நான் வந்து தாமதம் நல்லதுன்னு சொல்லி சொல்ல வரேன். கரெக்டுங்களா? ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 66ஆம் ஆண்டு அல்லது 65 அப்போஸ்தலனாகிய பவுல் மரித்து விடுகிறார். பேதுரு மரித்து விடுகிறார். 2 மிகப்பெரிய அப்போஸ்தலர்கள் அன்று அறியப்பட்ட காலங்களில். ஒருத்தர் வந்து யூதர்களுக்கான அப்போஸ்தலன், இனி ஒருத்தர் வந்து புறவினத்தாருக்கான அப்போஸ்தலன். 2 பேரும் மரித்து விடுகிறார்கள். அந்த சூழ்நிலையில் ரோம பட்டணத்தில் ஒரு மிகப்பெரிய தீ விபத்து ஏற்படுகிறது. அந்த தீ விபத்தில் காரணம் கிறிஸ்தவர்கள் என்று பொய்யாக குற்றச்சாட்டு சுமத்தப்படுகிறது. கிறிஸ்தவர்கள் அநேகர் காடுகளுக்கு அனுப்பப்படுகிறார்கள், நிர்வாணமாக்கப்படுகிறார்கள், மிருகங்களுக்கு இரையாக்கப்படுகிறார்கள். கிளாடியேட்டருங்கிறதான அந்த விளையாட்டில் கிறிஸ்தவர்களை தள்ளி கொடுமையாக உபத்திரவப்படுத்தப்படுகிறார்கள். அப்படி உபத்திரவப்படுத்துகிற போது ரோம பட்டணத்தில் இருந்ததான கிறிஸ்தவர்களுக்கு 2 கேள்வி என்ன செய்கிறது, எழும்புகிறது. முதல் கேள்வி என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து எனக்கு யார்? புரியுதுங்களா? இரண்டாவது ஒரு கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து எதை நோக்கி பயணித்தார்? இந்த 2 கேள்விகள் இயல்பாக கிறிஸ்தவர்களுக்குள்ளாக எழும்புகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், 2 மிகப்பெரிய அப்போஸ்தலர்கள் மரித்து விட்டார்கள். அநேக கிறிஸ்தவர்கள் நிர்வாணமாக்கப்பட்டார்கள். அநேக கிறிஸ்தவர்கள் காடுகளுக்கு அனுப்பப்பட்டார்கள். அநேக கிறிஸ்தவர்கள் மிருகங்களுக்கு இரையாக்கப்பட்டார்கள். ஸோ இந்த சூழ்நிலையில் கிறிஸ்தவர்களுக்குள் இயல்பாக எழுந்த கேள்வி இந்த கேள்வி. ஆனாலும் இன்னும் ஒரு கேள்வி என்னன்னு சொன்னா, ஏன் ஆண்டவர் இன்னமும் எங்களுடைய வாழ்க்கையில் செயல்படவில்லை அப்படிங்கிறதான ஒரு இயல்பான கேள்வியோடு கூட இருக்கிற போது, அன்றைக்கு அறியப்பட்ட கிறிஸ்தவர்கள் மிகவும் இளையவரான மார்க்கு, அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், மார்க் வந்து நல்ல ஒரு கதை சொல்லி, சில நேரங்களில் வந்து கதை சொல்லுவதற்கு கூட ஒரு திறமை வேணும். கரெக்டுங்களா? சண்டே ஸ்கூல்லாம் சில நேரம் நம்ம கதை சொன்னால் பசங்களை நம்மளை என்ன செய்வாங்க, ஆமாம் நம்மளை கலாய்ச்சி விட்டுருவாங்க. நம்ம என்ன செய்ய வேண்டியதான், நம்மளோட பசங்க நல்லா சொல்லுவாங்க. அப்போ மார்க்கு நல்ல ஒரு கதை சொல்லி அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், தன்னுடைய நற்செய்தியை எழுதுகிறார் இந்த 2 கேள்விகளை மையமாக வைத்து. ஸோ மார்க் எழுதின நற்செய்தியில் மொத்தம் 16 அதிகாரங்கள் இருக்கிறது. முதல் 8 அதிகாரங்களில் இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவர்களுக்கு யார் அப்படிங்கிறதான அந்த பதிலுக்கான விடையை முதல் 8 அதிகாரங்களில் பதிவு செய்கிறார். மீதி இருக்கிறதான 8 அதிகாரங்களில் இயேசு கிறிஸ்துவனுடைய டெஸ்டினி எது, அவருடைய டெஸ்டினி எது என்று சொன்னால் மரணம். இந்த 2 காரியங்களை என்ன செய்கிறார், மையமாக வைத்து அந்த நற்செய்தியை எழுதுகிறார். இந்த நற்செய்தியை எழுதுகிற போது மார்க் நல்ல ஒரு கதை சொல்லின்னு சொன்ன, அவர் எப்படி நுணுக்கமாக தன்னுடைய நற்செய்தியை வடிவமைக்கிறார் என்று சொன்னால், சாண்ட்விச் எத்தனை பேர் சாப்பிட்டுருக்கிறீங்க? கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். பரவாயில்லையே, ரொம்ப பேர் சாப்பிட்டுருக்கிறீங்க, வெக்கப்படுறாங்க சொல்றதுக்கு. ஓகே, சாண்ட்விச்சில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலையும் கீழையும் ஒரே பொருள் இருக்கும், இடையில தான் என்ன செய்யும், வித்தியாசமான பல பொருட்கள், சீஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஏன் மேலையும் கீழையும் ஒரே பொருளை வைத்து இடையில வந்து அநேக வெஜிடபிள்ஸ் சீஸு எல்லாம் ஏன் போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த சாண்ட்விச்சுக்கு வந்து ஒரு சுவை ஊட்டுவதற்காக. இதே போல தான் மார்க் தன்னுடைய நற்செய்தியில் 5 சாண்ட்விச் வச்சிருக்கிறார். புரியுதுங்களா? என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு சம்பவம், அந்த ஒரு சம்பவத்தில் இடையில இன்னும் ஒரு சம்பவத்தை இணைத்து அதை என்ன செய்வார், அவர் சொல்ல வரக்கூடிய கருத்துக்கு சுவை ஊட்டுவார். இன்னைக்கு அப்படிப்பட்டதான அந்த 5 சாண்ட்விச்சுகளில்
ஒரு சாண்ட்விச் என்ன அப்படின்னு சொன்னா எடுத்து வாசியுங்கள். மத்தேயு எழுதின மார்க் எழுதின நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 21 to 43 வரைக்கும் அந்த பகுதி எடுத்து வச்சுக்குவாங்க. போதும் சிஸ்டர், பாத்தீங்களா? ஒரே சம்பவம் தான், யாவீருடைய மகள் நலமடைதல். ஆனா இதற்கு இடையில பெரும்பாடுள்ள ஸ்திரியை கொண்டு வந்து மார்க் என்ன செய்கிறார்? இணைக்கிறார். அந்த பெரும்பாடுடைய அந்த பெண்ணுடைய சம்பவம் தான் வந்து என்ன அப்படின்னு சொன்னா அந்த சாண்ட்விச்சினுடைய சென்டர் பகுதி, மேலும் கீழும் யாவீருடைய சம்பவம். கரெக்டுங்களா? ஸோ இந்த சம்பவத்திலிருந்து நம்ம என்ன செய்யலாம், இன்னைக்கு நம்ம வந்து கற்றுக்கொள்ளலாம். இந்த ரெண்டு சம்பவத்தில் சில ஒற்றுமைகள் இருக்கிறது, சில வேற்றுமைகளும் என்ன செய்கிறது இருக்கிறது. சில ஒற்றுமைகள் என்று சொல்லுகிற போது அந்த பெண்ணுக்கு 12 வயது, இந்த தாயாருக்கு 12 ஆண்டுகளாக இருந்ததான ஒரு வியாதி. புரியுதுங்களா? 2 பேருக்கு என்னது? ஒரு வியாதி. இந்த யாவீர் சொல்லுவார், நீர் வந்து கைகளை வைத்தால் அவள் என்ன செய்வாள்? சுகமடைவாள். ஆனால் இந்த பெண் சொல்லும், நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் நான் என்ன செய்வேன்? சுகமாவேன். அப்படிங்கிறதான இந்த ஒற்றுமைகளை நம்ம என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அடுத்து வந்து என்ன அப்படின்னு சொன்னா சில முரண்பாடுகள் இருக்கும். இவர் வந்து ஒரு ஆண், இந்த பெண் வந்து யாரு? பெண்ணு. அடுத்து வந்து என்ன அப்படின்னு சொன்னா இவர் வந்து ஜெபாலயத்தினுடைய தலைவர். ஆனால் இந்த பெண் அன்றைய சமுதாயத்தில் 2ஆம் தர குடிமகளாக கருதப்பட்ட ஒரு பெண். இந்த 2 பேருக்கு ஒரு பெரிய வித்தியாசங்கள் இருக்கிறது. இவர் மிகப்பெரிய செல்வந்தர், ஆனால் இந்த பெண் தனக்கு உள்ள எல்லாவற்றையும் செலவழித்து வறுமையாக இருந்ததான ஒரு பெண். ஸோ இப்படி அநேக முரண்பாடுகள் என்ன செய்கிறது அதில் இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும். இப்போ முதல் வசனத்தை நீங்க வாசித்தீங்க அப்படின்னு சொன்னா 21வது வசனத்தில் அவர் ஜெபாலய தலைவர்களில் ஒருவனாகிய யாவீர். இந்த சம்பவத்தை 3 நற்செய்திகளிலும் பார்க்க முடியும், மத்தேயு, மார்க்கு, லூக்கா. நீங்க மத்தேயிலையும் லூக்காவிலையும் வாசிக்கிற போது அவர் ஜெபா ஆலயத்தினுடைய தலைவன். ஆனால் லூக்கா மார்க்கு மட்டும்தான் சொல்லி இருப்பார் அவர் ஜெபாலய தலைவர்களில் ஒருவர். அவர் யாரு? ஜெபாலய தலைவர்களில் ஒருவர். அப்ப ஜெபாலயம் என்பது என்ன அப்படின்னு சொன்னா அன்றைக்கு இருந்ததான, இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து கேர்சல் நடத்துறோம் பார்த்தீங்களா, அதே போல அன்றைக்கு இருந்ததான யூதர்களுடைய கேர்சல் தான் எதுன்னு சொன்னா அந்த ஜெபாலயம். இந்த ஜெபாலயத்தில் 3 பேர் இருப்பாங்க. ஒருத்தர் ஜெபாலய தலைவன், இன்னும் ஒருத்தர் வந்து நிதி சேகரிப்பவர், இன்னும் ஒருத்தர் வந்து உதவியாளர். இயேசு கிறிஸ்து கப்பர்நகூமில் தான் வளர்ந்த ஊருக்கு வந்து நாசரேத்தில் ஏசாயா புஸ்தகம் அவர் கைகளில் கொடுக்கப்பட்டது. அப்ப அந்த ஏசாயா புஸ்தகத்தை கொண்டு வந்து கொடுத்தவர் தான் யார் என்று சொன்னால் அந்த வேலைக்காரன்.
இது மட்டும் கிடையாது, இது இல்லாமல் வேறு சில தலைவர்களும் அங்கு என்ன செய்தார்கள், இருந்தார்கள். ஸோ எப்படி பார்த்தாலும் சரி, இந்த ஜெபாலய தலைவன் அன்றைக்கு ரோம சொசைட்டியில ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு மிக்கவர், ஒரு மிகப்பெரிய அதிகாரத்தில் உள்ளவர், அவர் மிகவும் உயர்ந்தவர். அவர்தான் அந்த ஆலயத்தினுடைய நிர்வாகத்திற்கும் அந்த ஆலயத்தில் செய்யப்படுகிறதான வழிபாட்டுக்கும் ஏறெடுக்கப்படுகிற மன்றாட்டுக்கும் ஆராதனைக்கும் ஷெட்யூல்டு போடக்கூடிய நபர் யாருன்னா அவர்தான். யாரை எப்பொழுது அழைக்க வேண்டும், யார் வேத பகுதியை வாசிக்க வேண்டும், யார் பிரசங்கம் செய்ய வேண்டும்ங்கிறதான அனைத்தும் அந்த ஜெபாலயத்தினுடைய கட்டுப்பாட்டு அனைத்தும் இந்த யாவீருடைய கையில தான் இருந்துச்சு. பொதுவாகவே ஜெபாலய தலைவர்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட நட்புறவு பாராட்ட மாட்டார்கள். லூக்கா எழுதின நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும், இயேசு கிறிஸ்து அங்க ஒரு கூனியை சுகமாக்கினவுடன் அங்கு இருந்ததான் அந்த ஜெபாலய தலைவன் கோபம் அடைந்தார். அப்ப பொதுவாகவே ஜெபாலய தலைவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, இயேசு கிறிஸ்துவோடு கூட நட்புறவு பாராட்ட மாட்டார்கள். ஆனா இங்கு யாவீர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டவுடன் அவர் இயேசுவினுடைய பாதத்தில் என்ன செய்கிறார், விழுந்து, இயேசுவினுடைய பாதத்தில் விழுந்து. அப்படி பாதத்தில் விழுவதற்கு முன்பாக ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஜெபாலயம் தான் அன்றைக்கு பிரைமரி ஸ்கூல். இந்த ஜெபாலயத்தில் தான் 12 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து யூத ஆண் மகன்களும் போய் தங்கள் ஆரம்ப கல்வியை கற்றுக்கொள்வார்கள், நியாயப்பிரமாணத்தை கற்றுக்கொள்வார்கள். அந்த நியாயப்பிரமாணத்தை கற்றுக் கொடுப்பவர் தான் யார் என்று சொன்னால் ஜெபாலயத்தினுடைய தலைவன். அப்ப இவருக்கும் நியாயப்பிரமாணத்தை பற்றி தெரியும், ஆனா இவர் ஒரு யூத ரபி கிடையாது. அந்த அளவுக்கு இவர் படிப்பிலேயும் பணத்திலேயும் மதிப்பிலேயும் செல்வாக்கிலேயும் உயர்ந்திருந்த ஒரு நபர் தான் யார் என்று சொன்னால் யாவீர். ஆனால் அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், கலிலேயனாகிய இயேசுவினுடைய பாதத்தில் என்ன செய்கிறார், விழுகிறார். இது 3 நற்செய்தியிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனா 3 நற்செய்திகளிலேயும் பாதத்தில் விழுந்தார் என்பதற்கு 2 வகையான கிரேக்க வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மார்க் எழுதின நற்செய்தியில் பிப்டோ அப்படிங்கிறதான கிரேக்க வார்த்தையும், மத்தேயு லூக்காவில் புரோசோ கூனே அப்படிங்கிறதான கிரேக்க வார்த்தையும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப பிப்டோ அப்படி என்று சொன்னால் உயர்ந்த இடத்திலிருந்து இறங்கி வருதல். புரோசோகூனே அப்படின்னு சொன்னா பாதத்தில் விழுந்து முத்தம் செய்தல். புரோஸ் அப்படின்னு சொன்னா 2 வேர்ட்ஸ், குனே அப்படின்னு சொன்னா கிஸ். அப்ப என்ன அப்படின்னு சொன்னா, மத்தேயுவும் லூக்காவும் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், யாவீரு என்பவர் இயேசுவின் பாதத்தில் விழுந்து முத்தம் செய்து, நீர் என்னுடைய வீட்டுக்கு என் மகள் மீது கையை வைத்தால் அவள் என்ன செய்வாள், நலமடைவாள். ஆனால் மார்க் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், அவர் தன்னுடைய பொசிஷன், தன்னுடைய செல்வாக்கு, தன்னுடைய கல்வி, தன்னுடைய அந்தஸ்து எல்லாவற்றையும் இறக்கி வைத்துவிட்டு இயேசுவின் பாதத்தை முத்தமிடுகிறார். ஏன் இதை நான் சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவினுடைய பாதத்தில் விழுவது என்பது அன்றைக்கு இருந்த யூத ரபிகளுக்கும் யூதர்களுக்கும் ஒரு அவமானம். நமக்கெல்லாம் தெரியும், முஸ்லிம்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதியிருப்பாங்க, அடிவதும் அஞ்சுவதும் சொல்லுங்க அல்லாஹ் ஒருவனுக்கே. அதே போலதான் யூதர்களும், நாங்கள் பணிவதும் ஆராதிப்பதும் யாருக்குத்தான், யாவே ஆண்டவர் ஒருவருக்குத்தான். அதுதான் யூதருடைய மனப்பான்மை. ஆனா இந்த இடத்துல இந்த யாவீருங்கிறதான இந்த இவ்வளவு செல்வாக்கு மிக்க ஒரு நபர் இயேசுவின் பாதத்தில் விழுகிறார், அவரை ஆராதனை செய்கிறார், அவரை முத்தமிடுகிறார், அவரை கெஞ்சி கேட்கிறாரு, நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் என்று சொன்னால், இந்த யாவீருக்கு என்னுடைய பதவி, என்னுடைய பட்டம், என்னுடைய அந்தஸ்து, என்னுடைய செல்வாக்கு, என்னுடைய மேன்மை எல்லாவற்றையும் விட இயேசுவினுடைய உதவி அவருக்கு தேவைப்பட்டது. ஆமென் சொல்லுங்களேன். அதனால அவர் இயேசு பாத்திரம் என்ன செய்கிறார், விழுகிறார். ஏன்னா அவருடைய தேவை அவ்வளவு. காரணம், அவருக்கு ஒரே மகள், இதை லூக்கா மட்டும்தான் சொல்லுவார். அந்த பெண் அவருக்கு ஒரே மகளாக இருந்தாள். அப்ப இந்த யாவீர் இயேசு கிறிஸ்துனுடைய பாதத்தில் விழுந்து ஆராதித்து முத்தமிட்டு, ஆண்டவரே நீர் என் மகளை என்ன செய்யும், தொடும், தொட்டால் அவள் என்ன செய்வாள், நலமடைவாள் என்று சொல்லி வரிந்து அவள் என்ன செய்கிறார்னா கேட்டுக்கொள்ளுகிறார். அப்ப கேட்டுக்கொள்ளும் போது இயேசு கிறிஸ்து ஒண்ணுமே சொல்லல, அப்படியே பிரயாணமா போய்கிட்டு இருக்கிறாங்க. போய்கிட்டு இருக்கும் போது மார்க் தன்னுடைய கதைக்கு என்ன செய்கிறார், ஒரு இன்ட்ரெஸ்ட் சேர்க்கிறார்.
சில நேரங்களில் மூவிலாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு அசம்பவம் நடக்கும்போது எங்கட நம்ம கதாநாயகன் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு வரும் பார்த்தீங்களா? அதே போலதான் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சம்பவம் போய்கொண்டிருக்கிற போது பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ என்ன செய்கிறார், அந்த இடத்துக்கு வருகிற போது அந்த பெண் இயேசுனுடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் நான் என்ன செய்வேன், நலமடைவேன். ஆனா இந்த பெண்ணுக்கு 12 ஆண்டுகளா உதிரப்போக்கு இருக்கிறது. அந்த உதிரப்போக்கு என்பது இந்த பெண்ணுடைய எதிர்காலத்தை கேள்விக்குள்ளாக்கியது. உதிரப்போக்கு என்பது குழந்தை செல்வத்தை பெற்று தராது. அந்த உதிரப்போக்கை நிறுத்துவதற்காக இந்த அம்மா சந்திக்காத டாக்டரே கிடையாது. அப்பாயின்மெண்ட் டைம் வாங்குறது, போறது, காசு செலவு பண்றது. அப்ப நான் எப்படி யோசிக்கிறேன்னு சொன்னா, இந்த அம்மாவுக்கு வியாதி ஒரு பக்கம் இருந்தாலும் எத்தனையோ மருத்துவரிடம் போய் பார்த்து செலவு பண்ணி பக்க விளைவையும் சம்பாதித்திருந்திருக்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதமான மருந்து என்ன செஞ்சிருந்திருக்கலாம், கொடுத்திருந்திருக்கலாம். அப்ப இந்த பெண் முதலாவது சமுதாயத்தால் தீட்டுப்பட்டவள். ஏன்னா என்னாகமம் 15ஆம் அதிகாரம் 35 38 வரைக்கும் நீங்க வாஸ்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், தீட்டு உள்ளதான ஒரு பெண் அமருகிறதான அந்த சேர், அவள் தொடுகிறதான அந்த பாத்திரம், அவள் உடுத்தி இருக்கிற உடை, அவர் உட்கார்ந்து இருக்கிற இடம் அனைத்தும் தீட்டு. அந்த தீட்டை கழிப்பதற்காக இந்த பெண் என்ன செய்ய வேண்டும், வேறு ஒரு சில காரியங்கள் எதையாவது ஒன்று செய்ய வேண்டும். அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த பெண் தன்னுடைய பணத்தை எல்லாம் செலவு பண்ணி மருத்துவர்களால் கூட குணமாக்க முடியவில்லை. கொஞ்சமாயிலும் என்ன செய்யவில்லை, நலமடையவில்லை. மார்க் தான் தெளிவா சொல்லியிருப்பார், கொஞ்சமாயிலும் என்ன செய்யவில்லை, நலமடையவில்லை என்று சொன்னால் நினைச்சு பாருங்க. நான் யோசிக்கிறேன், ஆரம்பத்தில் 1 மணி நேரம் பிளட் வெளியேறி இருக்குன்னு சொன்னா போக போக என்ன செய்ய, தொடர்ந்து கண்டினியூஸா இருந்திருக்கலாம். ஒரு கன்சிஸ்டன்சி, ரத்தம் நிற்கவே இல்லை. அந்த பெண்ணுடைய திருமணம், அந்த பெண்ணுடைய குழந்தை செல்வம், அந்த பெண்ணுடைய எதிர்காலங்கள் எல்லாமே என்ன செய்தது, நாசமாய் போனது. எல்லாமே ஒன்றுமில்லாமல் போனது. எதிர்காலங்கள் அற்றவர்களாய். ஓகே, இருக்கிற பணத்தை வச்சாவது ஏதாவது பொழைச்சு கொள்ளலாம் அப்படின்னு சொன்னா பணமும் அந்த அம்மாட்ட கிடையாது. அப்ப முழுவதுமாக எல்லாவற்றையும் இழந்தவளாக அந்த பெண் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு மருத்துவரை குறித்து கேள்விப்படுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அந்த மருத்துவர் தான் இயேசு கிறிஸ்து. நீங்க ஜஸ்ட் ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. நமக்கு ஒரு நாள் காய்ச்சல்னு சொல்லி 2 டேப்லெட்டை போட்டு சாப்பிடலன்னு சொன்னா நம்ம முகமெல்லாம் என்ன செய்யிடும், ஒட்டிக்கிடும். கரெக்ட் தானே? 1 மாசம், 3 மாசம், 1 வருஷம் வியாதி, நம்ம உடம்பு எப்படி இருக்கும்? ஆனா நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள், இந்த பெண் 12 ஆண்டுகளாக ரத்த போக்கு போய்கிட்டே இருக்குது. அதோடு கூட கண்டிப்பா பக்க விளைவுகளும் இருந்திருக்கலாம். அப்ப நான் கற்பனை பண்ணி பார்க்கிறேன், அந்த அம்மாவுடைய சரீரத்தில் என்ன சதை இருந்திருக்கும், அந்த அம்மாவுடைய சரீரத்தில் என்ன பலன் இருந்திருக்கும். நடக்க கூட தெம்பு இருந்திருக்காது. மறுபடியும் யாராவது சொல்லி இருந்திருப்பாங்க, அம்மா ஒரே ஒரு தடவை மட்டும் முயற்சி பண்ண பார்க்கலாம். எத்தனையோ பேரை நீ என்ன செஞ்சிட்ட, போய் 12 பேரை போய் பார்த்துட்ட, இனி ஒரு டாக்டர் இருக்கிறாரு அங்க போய் பாருன்னு சொல்லி இருந்திருக்கலாம். அப்ப இந்த அம்மாவுக்கு முழுசும் பலன் கிடையாது. சரீரத்தில் இருந்த அனைத்து உதிரங்களும் போய்விட்டது. பலவீனமான இந்த சூழ்நிலையில் இன்னி ஒருத்தர்கள் 13வது ஒரு மருத்துவரை அறிமுகம் செய்கிறார்கள். அதே போல இயேசு கிறிஸ்துவை குறித்தும் இந்த அம்மா என்ன செய்யறாங்க, கேள்விப்படுறாங்க. இந்த அம்மாவுக்குள்ள ஒரு விசுவாசம் வருது பாருங்க. இயேசு கிறிஸ்துனுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால், அந்த நம்பிக்கை எப்படி வந்தது? காரணம், என்னை எத்தனையோ மருத்துவர்கள் தொட்டு 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 பார்த்து என் சரீரம் பலவீனமானதே தவிர என் சரீரம் என்ன செய்யவில்லை, பலனடையவில்லை. நான் எத்தனையோ மருத்துவர்களை தொட்டு தொட்டு அவர்களால் எனக்கு எந்த ஒரு பலனும் கிடையாது. அன்றைக்கு இருந்த காலகட்டத்தில் அஸ்கலிப் அப்படிங்கிறதான ஒரு ஹீலிங் காட் இருந்துச்சு. குணமாக்குவதற்கென்று சொல்லிய ஒரு தெய்வம், அதற்கென்று சொல்லி அநேக கிளைகள் இருந்தது. மேபி அதை கூட இந்த பெண் என்ன செய்திருக்கலாம், முயற்சி செய்திருக்கலாம். ஏன்னா உண்மைக்கு இந்த பெண் எனக்கு ஏன் பிடிச்சது தெரியுங்களா உங்களுக்கு? 12 வருஷமா வியாதி இருந்தாலும் 13வதுக்கும் முயற்சி செய்யறாங்க பாருங்க. இந்த பெண்ணை போல ஒரு முயற்சி உள்ளவங்க யாருமே கிடையாது. முயற்சி திருவினையாக்கும். எப்படி அந்த பொண்ணு
நடந்து போயிருக்கும். நினைச்சு பாருங்க பார்க்கலாம். அப்ப நான் அந்த பொண்ணுக்கு எத்தனை வயசு இருக்கும் அப்படின்னு நான் யோசித்து பார்த்தேன். நான் யோசித்து பார்க்கும்போது சில புஸ்தகங்களை வாசிக்கும் போது ஒருத்தர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவுக்கும் அந்த பெண்ணுக்கும் ஒரே ஏஜ் தான். மேபி இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணை விட இளையவராக இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த அளவுக்கு இந்த பெண் தன்னுடைய இழந்து போன சரீரத்தினுடைய பலன், நம்பிக்கை எல்லாவற்றையும் உள்வாங்கி கொண்டு இயேசு கிறிஸ்துவனுடைய பெயரை கேட்டவுடன், இயேசு கிறிஸ்துங்கிறதான ஒரு மருத்துவர், அப்பா இப்பதான்பா அவர் அசுத்தாவினால் பிடிக்கப்பட்டு நிர்வாணமாய் கற்களை எடுத்து தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டு சங்கிலினால் கட்டப்பட்டு கல்லறைகளிலே வாழ்ந்த ஒரு மனிதனை அவர் சுகமாக்கி இருக்கிறார். நீ 12 பேரை போய் பார்த்தா இந்த 13வது ஒரு தடவை இந்த இயேசுவை நீ முயற்சி பண்ணி பாரு அப்படின்னு சொன்ன உடனே இந்த பெண் எங்க இருந்து இந்த பெண்ணுக்கு பலன் வந்ததுனே தெரியல. இழந்து போன எல்லா பலத்தையும் உள்வாங்கி கொண்டு இயேசு கிறிஸ்துங்கிறதான அந்த மருத்துவருடைய பெயரை சொன்னவுடன் இழந்து போன புதிய பலன் அந்த பெண்ணுக்குள் ஊற்றெடுத்தது. இழந்து போனதான நம்பிக்கை மறுபடியும் என்ன செய்தது? ஒரு பூவாய் பூத்து வந்தது. இழந்து போனதான அந்த அனைத்து நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளிலேயும் அந்த பெண் தன் காலை ஊன்றி எழுந்து, நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் நான் என்ன செய்வேன்? சுகமடைவேன். இந்த இடையில ஒரு பொண்ணு வருது பார்த்தீங்களா? நீங்க யோசிக்கணும், ஒரே ஒரு குழந்தை வச்சிருக்கிறவங்களா அல்லது மரண அவஸ்தையா இருக்கிறவங்களா? டாக்டர் சொல்லியது இன்னும் ஒரு மணி நேரம் தான் உயிர் இருக்கும். இந்த சூழ்நிலையில யாவீரு இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு? அழைத்து கொண்டு வருகிற போது ஒரு பெண் அலங்கோலமாக, சரீரத்தில் சதையே இல்லாம எலும்பும் தோலுமாக, எத்தியோப்பியா சோமாலியாவில் இருக்கக்கூடியதான குழந்தைகளை போல ஒரு பெண் டிஸ்டர்ப் பண்றானா, ஒரு தகப்பனாக யாவீருடைய மனநிலைமை எப்படி இருக்கும் யோசிங்க பார்க்கலாம். இனிமே நீ எல்லாம் வாழ்ந்து என்ன பண்ண போற? உனக்கு எதுக்கு இப்ப தேவை? இது கண்டிப்பா நினைச்சிருப்பாங்களா இல்லைங்களா? ஆமேன்னு சொல்லுங்களேன். கண்டிப்பா நினைச்சிருப்பாங்க. அது மட்டும் கிடையாது, இது ஒரு லாங் டயலாக் வேற போய்கிட்டு இருக்குது. ஒரு பக்கம் திரளான கூட்டம், இன்னும் ஒரு பக்கம் இந்த பெண்ணு தொட்டு என்ன செய்யுது? டிஸ்டர்ப் பண்ணுது. அப்ப யாவீர் நினைச்சிருப்பாரு, ஐயோ ஆண்டவரே, என் மகளுடைய நிலைமை என்ன? இதயம் பதபதத்திருக்கும், இதயம் ரொம்ப வேகமா அடிச்சிருந்திருக்கும். இந்த பெண்ணை இழுத்துட்டு போவாங்க. ஏன்னா இவர் சொசைட்டில பெரிய ஆளு. இந்த பெண்ணை இழுத்துட்டு போவாங்கப்பா. ஒரு சில விஷயம் நம்ம சொல்ல முடியாது. இவ வேற சிவ பூஜையில கரடி பூந்த மாதிரி உள்ளுக்கு என்ன செய்யறா? என் மகளுக்கு கிடைக்க வேண்டிய சுகத்தை தடை பண்றாள். என் மகள் வாழ வேண்டிய பெண். ஆனா இந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவர் தாமதப்படுத்துகிறார். ஏன் தாமதப்படுத்துகிறார்? தாமதப்படுத்துவது யாவீருடைய மகளுடைய வாழ்க்கையை அழிப்பதற்காக அல்ல. ஆண்டவர் தாமதப்படுத்துவது யாவீருடைய விசுவாசத்தை பெருக பண்ணுவதற்காக. ஆமென் சொல்லுங்களேன். 12 ஆண்டுகளாக உதிரப்போக்கில் இருந்த ஒரு பெண் 13வதாக முயற்சி செய்து தன்னுடைய பலத்தை முழுவதையும் வரவழைத்துக் கொண்டு இயேசுவை தொடுவதற்கு முயற்சி செய்கிறார் என்று சொன்னால், யாவீரே, உன் மகளுக்கு 12 வயசு தான், 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நீ வந்த அப்படி என்று சொல்லி யாவீருடைய நம்பிக்கையும் என்ன செய்கிறார்? பலப்படுத்த விரும்புகிறார் ஆண்டவர். நம்ம வாழ்க்கையில் நான் சொன்ன பத்தில கரை நல்லது அப்படின்ட்டு, அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்கள்ல தாமதங்கள் நல்லது. ஆண்டவர் தாமதித்தாலும் அதற்காக அவர் முழுவதுமா என்ன செய்து விட மாட்டார்? விட்டு விட மாட்டார். அந்த பெண் தொடர்ந்து வர்றாங்க. வந்த உடனே கூட்டத்துக்குள்ள செஞ்சு எப்படி என்ன பண்ணியாச்சு? இயேசுவை தொட்டாச்சு. மறுபடியும் யாவீருடைய சம்பவத்துக்கு வாங்க. அவருடைய மனநிலைமை, ஆண்டவர் நான் தானே வந்தேன், எனக்கு தானே நீங்க சுகமாக்கணும். ஆண்டவர் ஒரு ஒழுங்கின்படி செயல்படுவது கிடையாது. God has the freedom to do as his wish. ஆண்டவர் அவருடைய விருப்பத்தின்படி செயல்பட விரும்புகிறார். அவர் மனிதனுடைய ஒரு ஃபிக்ஸட் டைமுக்கும் மனிதனுடைய திட்டத்திற்கும் அவர் அப்பாற்பட்டவர். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். யாவீர் நினைச்சிருக்கலாம், நான் தானே வந்தேன், ஆண்டவர் சீக்கிரம் வாங்க, கையை பிடிச்சி இழுத்துருந்துருக்கலாம். சீடர்கிட்ட கூட சொல்லியிருந்திருக்கலாம், அப்பா உங்க ஆண்டவர் கொஞ்சம் சீக்கிரம் கூப்பிடுங்கப்பா, அந்த பொம்பளை இருந்தா என்ன, 12 ஆண்டுகளா இருந்துச்சு, இனிமே என்ன வாழ்ந்து என்ன செய்ய போகுது?
இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் முதல்ல வந்தவங்களுக்கு தான் முதல்ல சுகமாக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆண்டவருடைய பார்வையில் சீனியர், ஜூனியர், சப் ஜூனியர், பிகினர், பிரைமரி இது எல்லாம் விபிஎஸ்க்கும் சண்டே ஸ்கூலுக்கு மட்டும்தான். ஆண்டவருடைய திட்டத்தை அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. ஆண்டவர் சமூகத்தினுடைய ஒழுங்கை சீர்குலைக்கிறார். நான் தானே முதல்ல வந்தேன், எனக்கு தானே ஃபர்ஸ்ட், அப்படிலாம் கிடையாது. ஆண்டவர் நம்முடைய ஃபிக்ஸட், நம்முடைய சிந்தனை, நம்முடைய காலங்கள் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டு செயல்படுகிறவர். ஆண்டவர் இப்படித்தான் நீங்க செயல்படணும் அப்ப நம்ம ஆண்டவர்ட்ட என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது, டிமாண்ட் பண்ண முடியாது. ஆண்டவருக்கு தெரியாதுங்களா? யாவீர் வந்து பாதத்தில் விழுந்து கெஞ்சும் போதே அவனுடைய சூழ்நிலை எவ்வளவு பெரிதாக இருந்திருக்கும், அவருடைய குடும்பத்தினுடைய பிரச்சனை எவ்வளவு பெரிதாக இருந்திருக்கும், அந்த மகளுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும் என்பது ஆண்டவருக்கு நன்றாக தெரிந்திருக்கும். ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஓகே, அந்த பெண்ணு தான் சுகம் கிடைச்சிருச்சு, அப்ப இயேசு போயிருந்திருக்கலாம்ல, இன்னும் ஒரு பெண்ணு அங்க இருக்கிறாங்கன்ட்டு. அதுக்காக ஆண்டவர் வந்து ஒழுங்கை மாற்றுகிறவர் என்று கிடையாது. ஆண்டவர் ஒழுங்கை விரும்புகிறவர். 7 நாள் படைப்பையும் அப்படியே கன் மாதிரி என்ன செய்யறாரு, டே 1, டே 2, டே 3 அப்படின்னு ஒரு ஒழுங்காக என்ன செய்கிறார், அழகாக இந்த உலகத்தை சிருஷ்டிக்கிறார். அது மட்டும் கிடையாது, ஆண்டவர் 5000 பேருக்கு உணவு கொடுக்கும் போது கூட அவர்கள் என்ன செய்கிறார், வரிசையாக அமர வையுங்கள், 50-50ஆக 100-100ஆக என்ன செய்யுங்கள், அமர வையுங்கள். நம்முடைய ஆண்டவர் ஒழுங்கின் ஆண்டவர் தான். ஆனால் இந்த சமூகம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறதான கட்டமைப்புகள் இருக்கு பார்த்தீங்களா, இந்த உலகம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறதான சில நியதிகள், நியமனங்கள், கட்டுப்பாடுகள், சம்பிரதாயங்கள், பாரம்பரியங்கள், இவைகளை எல்லாம் உடைக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய நோக்கம். ஏனென்று சொன்னால் இவைகளுக்கு அப்பாற்பட்டவர் தான் ஆண்டவர். ஆண்டவர் இந்த உலகத்தினுடைய எந்த சட்டங்களும் கட்டுப்படுத்த முடியாது. ஆண்டவர் இந்த உலகத்தினுடைய எந்த சம்பிரதாயங்களும் கட்டுப்படுத்த முடியாது, பாரம்பரியங்கள் கட்டுப்படுத்த முடியாது. காரணம், நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டு நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுகிறவர். நீண்ட நாள் வியாதி, அந்த பெண் வந்து இயேசுனுடைய வஸ்திரத்தை தொடுகிறார். இதை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா லூக்கா எழுதின நற்செய்தியில இன்னும் கொஞ்சம் அழகா எழுதியிருப்பார். நீங்க 8ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர் வஸ்திரத்தினுடைய ஓரம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த வஸ்திரத்தினுடைய ஓரம் என்பதற்கு நீங்க என்னாகமத்தில் நீங்க படிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்து ஒரு கட்டளையை கொடுப்பார். எனக்கு 15ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். அதுல என்ன கட்டளையை கொடுப்பார்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் உடைகளை உடுத்துகிற போது பெண்களுடைய பட்டு சேலையில கடைசியில வந்து முடிச்சு போட்டிருப்பாங்க பார்த்திருக்கீங்களா, அதே போல ஆண்களுடைய வஸ்திரத்துல அந்த தொங்கல்கள்ல என்ன இருக்கணும், சில குஞ்சங்கள் இருக்கணும். அதுல ஆண்டவர் சொல்லுவார், அதுல வந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை என்ன செய்யணும், எழுதி வச்சிருக்கணும். ஏன் அந்த வார்த்தைகளை எழுதி வச்சிருக்கணும்னு சொன்னா, அது ஆண்டவருடைய வார்த்தை, அதன்படி நடக்க வேண்டும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அது எப்பொழுது அவங்க மனசுலயே இருக்கணும். அப்படி என்பதற்காக அவங்க வஸ்திரத்தினுடைய ஓரத்துல கட்டி தொங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுப்பார் மோசே மூலமாக. இத மனசுல வைத்துதான் ஆண்டவரே உம்முடைய வஸ்திரத்தின் ஓரத்தில் தொங்குகிறதான அந்த பரிசுத்த வாழ்வுக்கான அந்த வார்த்தை, அந்த வார்த்தை தொட்டாவது நான் என்ன செய்யட்டும், என் தீட்டு மாறட்டும், என் நீண்ட நாள் வியாதி மாறட்டும், எனக்குள்ள தொடர்ந்து போய்கிட்டு இருக்கிற இந்த உதிரப்போக்கு என்ன செய்யட்டும், நிக்கட்டும். எனக்குள்ள இனிமே குழந்தை பிறக்குங்க அந்த நம்பிக்கையே இல்லை, ஆனா எனக்குள்ள ஒரு புதிய நம்பிக்கை எனக்குள்ள என்ன செய்யட்டும், உம்முடைய வஸ்திரத்தினுடைய ஓரத்தை தொடுவதனால் எனக்குள்ள பிறக்கட்டும் என்று சொல்லிதான் அந்த பெண்மணி என்ன செய்கிறார் என்று சொன்னால் முன்பாக வந்து தொடுகிறார். 12 வைத்தியர்களுக்கு இந்த அம்மா என்ன பண்ணாங்க சொல்லுங்க? 12 வைத்தியருக்கு என்ன செஞ்சாங்க? இருக்கிற பணத்தை எல்லாம் செலவு பண்ணாங்க, அப்படித்தானே? ஆனால் இயேசுங்கிற மருத்துவருக்கு பணம் தேவையில்லை, விசுவாசம் மட்டும் இருந்தால் போதும். ஆண்டவர் என்ன செய்யல, இந்த அம்மாட்ட பணத்தை கொடு அப்படின்னு கேட்கவே இல்லை. இந்த அம்மா மற்றவங்க எல்லாத்தையும் போகும்போது பணத்தை எடுத்துக்கிட்டு தான் போச்சு, ஆனா ஆண்டவர்கிட்ட வரும்போது மட்டும் பணமே கொண்டு வரல. கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன். எல்லாத்தையும் போகும்போது ஐயோ இவர் எவ்வளவு ஃபீஸ் கேட்பாரோ. நம்ம என்ன பண்ணியிருப்போம், சார் எங்களுக்கு வந்து என்னது ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டிருக்கிறோம்,
ஸோ உங்கள் ஹாஸ்பிட்டலில் என்ன செய்ய முடியும், இது அப்ளிகபிள் ஆகுமா அப்படின்னு கேட்டிருந்திருப்போம் இன்னைக்குள்ள சூழ்நிலையில். அப்போ இந்த பெண் ஒவ்வொரு மருத்துவரிடம் போகும்போதும் தன்னுடைய பேலன்ஸ் எவ்வளவு இருக்குது, இவர் எவ்வளவு கேட்பார், அப்படித்தான். ஆனால் இப்பொழுது ஆண்டவராகிய இயேசுவை பார்ப்பதற்காக டெட்லைன் எண்டில் இருக்கிறாங்க. இதுதான், இதுக்கப்புறம் இனிமேல் யாரையும் பார்க்க கூடாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் போறாங்க. ஆனால் ஒன்று புரிந்துக்கோங்க, இயேசு கிறிஸ்துவை பார்க்க போகிற போது இந்த பெண்மணி தன்னுடைய பணத்தை எடுத்துக்கொண்டு போகவில்லை. ஆனால் விசுவாசத்தோடு காலை ஊன்றி பலவீனத்தை மறந்து உதிரப்போக்கை மறந்து அதிக நாள் நான் வியாதியா இருக்கிறேன் எல்லாவற்றையும் மறந்து ஒரு புதிய நம்பிக்கையோடு புதிய பலத்தோடு ஆண்டவரை தொடுவதற்கு அந்த பெண்மணி நடந்து போனார்கள். உங்களுடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு ஒரு புதிய நம்பிக்கையும் ஒரு புதிய பலனையும் பெற்றுக்கொண்டவர்களாக இந்த இடத்தை விட்டு கடந்து போங்கள். ஆண்டவர் பெரும்பாடுள்ள ஸ்திரீயினுடைய நீண்ட நாள் வியாதியை சுகமாக்கினதான அதே ஆண்டவருடைய அந்த வஸ்திரத்தினுடைய தொங்கல் இந்த ஆலயத்தை நிரப்பி உங்களையும் என்னையும் சுகமாக்குவதாக. இப்ப என்ன அப்படின்னு சொன்னா, சுகமாக்கின உடனே வல்லமை புறப்பட்டது இயேசுவுக்கு தெரியும், சுகமானது இந்த பெண்மணிக்கு தெரியும். இந்த பெண்மணியை அந்த கூட்டத்துக்குள்ள போச்சு, என்ன நான் இருக்குது யாருக்குமே என்ன செய்யக்கூடாது, தெரியக்கூடாது அப்படிங்கிறத போய் தெரியாம போய் தொடுது. ஆண்டவர் நடந்து போயிருந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு திரும்பி, என்ன தொட்டது யாருப்பா அப்படின்ட்டு. இயேசு சொல்லியிருப்பாரு, என்ன ஆண்டவரே காமெடி பண்றீங்க, இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, எல்லாருமே தான் உண்மை தொட்டுக்கிட்டு இருக்கிறேன், இந்த பாருங்க நான் கூட தான் உண்மை தொடுறேன். இதுல நீங்க போய் புதுசா ஒரு கேள்வியை கேட்டீங்கன்னா, சமயம் கிடைக்கும் போதெல்லாம் இயேசுவுக்கு என்ன செய்றாங்க, கவுண்டர் கொடுக்குறாங்க சீடர்கள். இது என்ன ஒரு பைத்தியக்காரத்தனமான கேள்வியா இருக்கு அப்படின்னு இவங்க கேள்வி கேட்கிறாங்க. பேதுரு ஆண்டவர் சொல்லியிருப்பார், தம்பி உனக்கு தெரியாது எனக்கு தெரியும். ஆண்டவருடைய வல்லமை வெளிப்பட்டது மனிதர்களுக்கு தெரியாது. ஆண்டவருடைய வல்லமை புறப்படுவது தேவனுக்கும் சுகத்தை பெற்றுக்கொண்டவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். பேதுருவுக்கு தெரியல. எத்தனை பேர் தொட்டிருப்பாங்க, அப்படிதான் இல்லைங்களா? எத்தனை பேர் ஆண்டவரை தொட்டாலும் விசுவாசத்தோடு தொடுகிறவர்களுடைய பெயரும் சூழ்நிலையும் நம் ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் கேட்கிற, என்ன தொட்டது யாரு அப்படின்ட்டு. அந்த பெண் மறைஞ்சிக்கிட்டு தான் இருந்துச்சு, நான் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. புரியுதுங்களா? விளிம்பு நிலையில் இருக்கிற பெண்ணை ஆண்டவர் சென்ட்ரலைஸ் பண்ணுகிறார். ஓரத்தில் இருந்த பெண்ணை சமூகத்தினுடைய மையத்துக்கு கொண்டு வருகிறார். ஏன் இந்த பெண்ணு பயந்தது? ஏன் ஆண்டவர் அந்த பெண்ணை முன்னாடி கூப்பிடணும்? இன்னும் நல்லா கவனிங்க, இந்த நற்செய்தியில ஃபுல்லா நம்ம வாசிப்போம். ரொம்ப நேரங்களில் ஆண்டவர் சுகமாக்கிட்டு இதை யார்ட்டையும் போய் சொல்லாதன்னு சொல்லுவார், பார்த்துருக்கீங்களா? ஆனா இந்த பெண்ணை மட்டும் முன்னாடி கூப்பிட்டு பப்ளிசிட்டி பண்றாரு. ஏன் ஆண்டவர் மற்றவங்களெல்லாம் யார்ட்டையும் சொல்லாதன்ட்டீங்க? இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் இருக்கும் பாருங்க. அந்த அசுத்தாவினால் பிடிக்கப்பட்ட ஒரு மனுஷன் சுகமாகியிருப்பா. அப்ப ஆண்டவர் சொல்லுவார், ஆண்டவர் நானும் உங்க கூட என்ன செய்யறேன், வர்றேன். ஆண்டவர் சொல்ல, வேண்டாம்பா தம்பி, நீ என்ன செய்ய, உங்க ஊருக்கு போ. ஆனா இவரை மட்டும் முன்னாடி கூப்பிடுவாருங்க, கம் ஃபார்வர்ட் அப்படின்னு என்ன பண்ணுவாரு, அந்த பெண்ணை கூப்பிடுவாரு, கூப்பிட்டு முன்னாடி வாமா அப்படிம்பாங்க. ஏன் தெரியுங்களா? இந்த பெண் இயேசுவை தொடுவதற்கு ஒரு காரணம், இந்த பெண் யாரை தொடுகிறாரோ அவரும் தீட்டு, இந்த பெண் எந்த பாத்திரத்தை தொடுகிறாரோ அதுவும் தீட்டு, இந்த பெண் எந்த சேர்ல உட்கார்றாங்களோ அதுவும் தீட்டு. எனவே நாம் போய் இயேசுவை தொட்டு அந்த ஆண்டவர் தீட்டுப்பட்டுட்டாருன்னு சொன்னா என்னால் அவருக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறதெல்லாம் பயந்துகிட்டே என்ன செய்யறாங்க, தொடுறாங்க. ஆனா ஆண்டவர் என்ன நினைக்கிறாருன்னு சொன்னா, அம்மா நீ 12 ஆண்டுகளாக உன் குடும்பத்தோடு கூட வாழல, 12 ஆண்டுகளாக நீ மனுஷனோடு கூட சகஜமா பழகல. சோ உன் ஃப்ரெண்ட்ஷிப் போயிருச்சு, சமூகத்தோடு தொடர்பு போயிருச்சு. நீ யார்கிட்ட எந்த ஒரு பொருளும் கொடுக்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது. ஆனால் நான் இன்றைக்கு இந்த பொதுமக்களுக்கு முன்பாக சொல்லுகிறேன், இனிமேல் நீ தீட்டுப்பட்டவள் அல்ல. இனிமேல் நீ யார் சொல்லுங்க பார்க்கலாம், சுதந்திரவாளி. இனிமேல் நீ சுத்தம் உள்ளவள். இனிமேல் உன் சாபம் எல்லாம் கழிஞ்சது. இனிமேல் உன் வாழ்க்கையில சாபம் உன்னை என்ன செய்யாது, எட்டி பார்க்காது. காரணம், என்னுடைய வல்லமை உன்னை தூய்மையாக்கியது. என்னுடைய வல்லமை என்ன செய்தது, தூய்மையாக்கியது. அதான் நான் சொன்ன, உலகத்தினுடைய சட்டங்கள் நம்ம என்ன செய்யும், தீட்டுள்ளவர்கள் என்று சொல்லலாம். உலகத்தினுடைய சட்டங்கள் நம்மளை சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லலாம். உலகத்தினுடைய சட்டங்கள் நம்மளை வித்தியாசமாய் நடத்தலாம். உலகத்தினுடைய சட்டங்கள் நம்மை சமுதாயத்தினுடைய விளிம்பு நிலையில் கொண்டு போய் வைக்கலாம்.
ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவருடைய வல்லமை எப்பொழுதுமே நம்மை நடுநிலைப்படுத்தக்கூடியது, எப்பொழுதுமே நம்மை உயர்த்தக்கூடியது. அநேக மக்களுக்கு முன்பாக ஆண்டவர் கன்ஃபஸ் பண்ணுகிறார், இந்த பெண் இனிமேல் தீட்டுள்ளவள் இல்லப்பா, இவ கூட எல்லாரும் நட்பா பழகுங்க. இந்த பெண்ணோடு கூட என்ன செய்யுங்க, எல்லாரும் நட்பா பழகுங்க, அன்பா பழகுங்க, கூடி வாங்க. நான் ஆரம்பத்தில் சொன்ன மார்க் நல்ல ஒரு கதை சொல்லி கதையை அழகா ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிக்கும் போது இடையில யார் வரா, இந்த பெண்ணு வந்த உடனே யாவியருடைய சைக்காலஜி உளவியலை பிரதிபலிக்கிறதான மார்க்கு அடுத்து இந்த பெண்ணுடைய சந்தோஷத்தை குறித்து என்ன செஞ்சிட்டு இருக்கு, ஒரு பெரிய டிஸ்கஷன் போய்கிட்டே இருக்குது. போய்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னும் ஒரு துக்க செய்தியை கொண்டு வராரு. யாவியருடைய வீட்டில் வேலை செய்கிறவர்கள், வீட்டில் என்ன செய்யறவங்க, வேலை செய்யறவங்க வர்றாங்க. வந்து சொல்றாங்க, நீங்க அவரை டிஸ்டர்ப்லாம் பண்ண வேண்டாம், உங்க மக என்ன செஞ்சிட்டாங்க, இறந்துட்டாங்க, நீங்க சீக்கிரம் வந்தா போதும். ஏன்னா யூத கலாச்சாரத்தின்படி அன்றைக்கே அடக்க ஆராதனை செய்ய வேண்டும், அடுத்த நாள் என்ன செஞ்சிடக்கூடாது. அதனால தான் சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்துவை அன்றைக்கு அடக்கம் பண்ணுவதற்கு இவ்வளவு சீக்கிரமா மரித்து விட்டாரா. அப்ப யூத பண்பாட்டின்படி கலாச்சாரத்தின்படி அடுத்த நாள் என்ன செஞ்சிருக்க கூடாது, வச்சிருக்க கூடாது. எனவே நீங்க சீக்கிரம் வாங்க. அப்ப இந்த சம்பவங்கள்லாம் எத்தனை மணி நேரத்தில் நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? மேபி மிஞ்சி போன ஒரு 2-3 மணி நேரத்தில் நடந்திருக்கும். இவர் வர்றாரு, அங்கிருந்து ஆட்கள் வர்றாங்க, அவங்க ஒய்ஃப் சொல்லி இருப்பாங்க, போயிட்டு ஐயா போய் கூட்டு வா, மகா செத்து போயிட்டாங்க, இயேசு கிறிஸ்துல இனிமே நமக்கு என்ன இல்லை, தேவையில்லை, நம்ம ஆக வேண்டிய காரியங்களை என்ன செய்யலாம். நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய தொழில்கள், நம்முடைய வியாதிகள், நம்முடைய எல்லாமே சில நேரங்களில் வந்து ஒரு எண்ட்ல வந்து தான் நிக்குது. ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலை எல்லாமே என்ன செய்தது, முடிந்தது. ஏன் ஆண்டவர் அந்த 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரியை உள்ளுக்கு கொண்டு வந்தார் தெரியுங்களா? யாவீரே, நீ என் பாதத்தில் விழும்போது இருந்த அதே விசுவாசத்தை விட்டுறாத. ஆண்டு சொல்ல பாருங்க, என்ன செய், பலன் உள்ளவனாயிரு, விசுவாசி, நம்பிக்கை விட்டு கொடுத்துறாத, டிலே ஆகுதுன்னு என்ன செய்யாத, யோசிக்காத. நான் ஏன் தாமதிக்கிறேன்னு சொன்னா, யாவீருடைய விசுவாசத்தை நான் பெருக பண்ண வேண்டும். ஏன்னா யாவீர் வந்து எவ்வளவுதான் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்தாலும் அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அங்கீகாரம் இருக்குது. இப்ப சொல்றாங்க, நீங்க என்ன செய்ய வேண்டாம், போதகரை வற்புறுத்த வேண்டாம். மறுபடியும் அந்த யாவீருடைய மனநிலைமை எப்படி இருந்திருக்குன்னு சொன்னா, இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ மட்டும் வராம இருந்திருந்த இந்நேரம் ஆண்டவர் என்ன பண்ணி இருந்திருப்பாங்க, என் மகளை சுகமாக்கி இருந்திருப்பாங்க, நான் சந்தோஷமா இருந்திருப்பனே. ஆண்டவர் குஷ்டரோகியை சுகமாக்கினார், அசுத்தாவியினால் பிடிக்கப்பட்டவர்களை சுகமாக்கினார். ஆனால் இப்பொழுது இவருடைய விசுவாசம் கொஞ்சம் சேக் ஆகுது. ஏன்னா என் மகள் மரித்து விட்டாள், இனி மரித்து போன சூழ்நிலையில ஏது நம்பிக்கை அப்படின்னு இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, தோளை தட்டி கொடுத்து விசுவாசம் உள்ளவனாயிரு, பலம் உள்ளவனாயிரு, என்ன செய்யாத, என் பாதத்தில் விழும்போது கொண்டிருந்த அதே நம்பிக்கையையும் அதே விசுவாசத்தோடு கூட நீ என்ன செய், என் முன்பாக வா அப்படின்னு இப்ப ஆண்டவரோடு கூட என்ன செய்யறாரு, ஒரு கூட்டம், திரள் கூட்டம் எல்லாமே போகுது. வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள போன உடனே அங்க ஒப்பாரி வைக்கிறவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. அன்றைக்கு ஒரு மரணம் நடந்தால் ஒப்பாரி வைப்பதற்கு ப்ரொஃபஷனலிஸ்ட்டை கூப்பிட்டு தான் என்ன செய்யணும், வைக்கணும். இதே போல ஒரு ஒப்பாரி பாடல் தான் வந்து எதுன்னு சொன்னா புலம்பல். எருசலேம் நகரம் அழிக்கப்பட்ட போது அந்த எருசலேம் நகரத்தினுடைய அழிவை குறித்து எரேமியாவோ அல்லது வேற யாரோ ஒருத்தங்க வந்து 5 ஒப்பாரி பாடல்கள் பாடினார்கள். அந்த 5 ஒப்பாரி பாடல்கள் தான் என்னது, புலம்பல் புஸ்தகம். அப்ப இவர் வந்து ப்ரொஃபஷனலிஸ்ட்டை கூப்பிட்டு தன்னுடைய மகளுக்காக அழுகை வைக்க, ஒப்பாரி வைக்கக்கூடிய அளவிற்கு இவர் வந்து மிகப்பெரிய செல்வந்தர். வீட்டுக்குள்ள போன உடனே ஆண்டவர் சொல்றாரு, இந்த பெண் என்ன செய்யவில்லை, மரிக்கவில்லை, நித்திரையா இருக்கிறார். அங்க இருக்கிறவங்க சிரிச்சிருப்பாங்க, இந்த பைத்தியக்கார கூட்டுவதுக்கு இவ்வளவு தூரம் போனீங்க, இவர் வந்து ஏதாவது பண்ணுவார்னு பார்த்து இவர் என்ன பண்றாரு, இவ தூங்கிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லி சொன்னா, நாங்க தான் பார்த்தோம், கையெல்லாம் பிடிச்சு பார்த்தோம், அந்த பாருங்க அந்த டாக்டர் தான் சொன்னாரு மரித்து போயிட்டாங்க, அதுக்கு தான் நாங்க காசு கொடுத்து எல்லாம் கூட்டு வந்திருக்கிறோம், ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க. ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா,
அந்த குழந்தையினுடைய அப்பா அம்மா 3 சீடர்கள் தவிர எல்லாரும் வெளியே போங்க. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் சந்தேகவாதிகளுக்கு இடம் கிடையாது. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவரை கேலி கிண்டல் பண்றவங்க, இதெல்லாம் சாத்தியம் இல்லை, இதெல்லாம் வரலாற்றின்படி என்ன செய்யாது, அறிவியல் படி சாத்தியம் கிடையாது, இந்த வியாதி இவ்வளவு நாள் ஆகி போச்சு, இனிமே எதுவுமே நடக்காது என்று சொல்லி நம்முடைய நம்பிக்கையை மழுங்கடிக்கிறவர்களுக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் இடம் கிடையாது. அவநம்பிக்கைக்கு தேவனுடைய பிரசன்னத்தில் இடம் கிடையாது. ஸ்கெப்டிக் கெட் அவுட். சந்தேகப்படுகள் என்ன செய்யலாம், இந்த இடத்தை விட்டு நீங்க வெளியே போயிடலாம். ஆண்டவர் அந்த பெண்ணை என்ன சொல்ல தெரியுங்களா, தலித் தாகுமி அப்படின்னா என்ன அர்த்தம், சிறு பெண்ணே எழுந்துரு, அப்படித்தானே. தலித் தாகுமி அப்படின்னு சொன்னா, நம்ம பிள்ளைகளுக்கு நமக்கு ஒரு அழகான பேர் இருந்தா கூட ஊர்ல ஒரு சின்ன வீட்டில் செல்ல பேர் வச்சிருப்போம் பாருங்க, குட்டியம்மான்னு சொல்லியோ இல்ல அப்படின்னு சொன்னா பப்பின்னு சொல்லியோ இல்ல ஏதாவது ஒரு பேர் வச்சிருப்போம். அதே போல யாவீரு மகளுடைய செல்ல பேர் தான் தலித். புரியுதுங்களா? அப்ப யாவீரு மகளுடைய செல்ல பேரை சொல்லிதான் என்ன பண்றாரு ஆண்டவர், அந்த பெண்ணை எழுப்புறாரு, செல்லமா கூப்பிடுறாரு, அன்பா கூப்பிடுறாரு. என்ன செய்ய, நீ எழுந்துரு. அங்கு இருந்தது அந்த டோட்டல் அட்மாஸ்பியரே முழுவதுமாக மாறிவிட்டது. யாவீர் நினைச்சிருப்பாரா என் மகள் உயிர் பெறுவாள் என்று சொல்லி? இடையில நடைபெற்ற இந்த டிஸ்டர்பன்ஸ், அதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஆண்டவர் தாமதிக்கிறது நல்லது. காரணம், தாமதிப்பது ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை பெருக்குவதற்காக, ஆண்டவர் நம்முடைய நம்பிக்கையை பெருக்குவதற்காக. அது மட்டும் கிடையாது, ஆண்டவருடைய இரக்கம் அதிகமாய் செயல்படுவதற்காக, ஆண்டவருடைய வல்லமை இன்னமும் பெருகுவதற்காக. யாவீரை பார்த்து சொன்ன அதே வார்த்தை தான் ஆண்டு இன்னைக்கு நமக்கும் சொல்றாரு, விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். தாமதமாய் இருந்தாலும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய காரியங்கள் மிகவும் பெரியதாக இருக்கும். எவ்வளவு நாள்பட்ட வியாதியாக இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு ஒரு சுகத்தை கொடுத்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நீண்ட நாட்களாய் காத்திருக்கக்கூடிய காரியத்தை கர்த்தர் கைகூடி வர பண்ணுவாராக. கர்த்தர் அந்த காரியங்களை நம்முடைய கைகளிலே கிடைக்க செய்து நம்மளை அகமகிழ பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவர். இப்ப 2 பேருமே என்ன செய்தார்கள், சுகம் பெற்றார்கள். 2 பேருடைய அந்த வாழ்க்கையும் என்ன செய்தது, மாறியது. இந்த பெண் இரத்தத்தினால் தீட்டுப்பட்டவள், அந்த பெண் மரணத்தினால் தீட்டுப்பட்டவள். இந்த 2 பேருடைய அசுத்தத்தையும் மாற்றக்கூடிய வல்லமை யூத சட்டங்களுக்கு கிடையாது, ஆண்டவருடைய வல்லமைக்கு மட்டும்தான் உண்டு. யூதர்களுடைய அங்க இருந்த எல்லா மக்களுடைய வாயையும் ஆண்டவர் அடைத்து சந்தேகப்படுவர்களை வெளியே அனுப்பி யாவேருடைய விசுவாசத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார், கட்டி எழுப்புகிறார். சோ நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் சரி, சோ நீங்களும் நானும் அந்த பெண்ணை போல நம்முடைய நம்பிக்கைக்கு உயிர் கொடுப்போம். நம்முடைய பலத்தை மறுபடியும் நாம் புதுப்பித்துக் கொள்வோம். ஆண்டவரோடு கூட ஓடுவதற்கு ஆண்டவருக்கு பணங்கள் தேவையில்லை, ஆண்டவருக்கு செல்வங்கள் தேவையில்லை. அந்த பெண்ணுக்கு விசுவாசம் மட்டும்தான் தேவைப்பட்டது. அதே விசுவாசத்தையும் நம்பிக்கையும் தான் ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் என்ன செய்கிறார், எதிர்பார்க்கிறார். அன்னைக்கு கேள்வி கேட்டாங்க பார்த்தீங்களா, ஆண்டவரே நாங்க அநீதியா துன்புறுத்தப்படுகிறோம், எங்களுடைய மிகப்பெரிய தலைவர்கள் மரித்து போனார்கள், எங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் நாடு கடத்தப்பட்டார்கள், எங்களுடைய சகோதரிகள் விபச்சார விடுதிக்கு விற்கப்பட்டார்கள் நீரோ மன்னனால், நாங்கள் கொடுமையாக உபத்திரவப்படுத்துகிறோம், ஆண்டவரே நீர் ஏன் அமைதியாக இருக்கிறீர், இயேசு கிறிஸ்து எங்களுக்கு யார், நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டதினால் எங்களுக்கு என்ன நன்மை என்று கேள்வி கேட்டார்கள் பார்த்தீங்களா. அதற்குத்தான் மார்க் பதில் சொல்லுகிறார், தம்பி பிரச்சனை உனக்கு மட்டும் கிடையாது, நீ மட்டும் உன் வாழ்க்கையில பொருட்களை தாமதமா பெறல. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல 40 ஆண்டுகளுக்கு முன்பும் யவீரு என்பவரும் பெரும்பாடு உள்ள ஸ்திரீக்கும் தாமதமாகத்தான் ஆண்டவர் கொடுத்தார். எனவே சொல்லுகிறார், ஆண்டவர் யார் என்று சொன்னால், ஆண்டவர் தாமதமாய் கொடுத்தாலும் அவர் நிறைவாய் கொடுக்கிறவர்,
அவர் தாமதித்தாலும் உன்னுடைய வல்லமையை பெருக பண்ணுகிறவர். இப்பொழுது நீ கடந்து போகிறதான உன்னுடைய இழப்புகள், இப்பொழுது நீ கடந்து போகிறதான சில மரணங்கள் எல்லாமே வந்து எதற்கென்று சொன்னால், கிறிஸ்தவர்களே உங்கள் விசுவாசத்தை பெருக பண்ணுவதற்காக என்று சொல்லி ரோம கிறிஸ்தவருடைய விசுவாசத்தை ஆண்டவர் பெருக பண்ணினார் மார்க் மூலமாக. அதே ஆண்டவர் இந்த மார்க் செய்தியின் மூலமாக உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கக்கூடிய செய்தி எது என்று சொன்னால், எவ்வளவு இழப்புகள், பொருளாதாரத்தை இழந்து இழந்து மேலே வரலான்னு பார்த்தா இன்னமும் கீழே தான் போய்கிட்டு இருந்தான்னு சொன்னாலும் பரவாயில்லை. ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் இவைகளுக்கு பின்பு செய்யக்கூடிய காரியம் மிகவும் மேன்மையானதாக இருக்கும். வாக்குத்தத்த வசனம் பாஸ்டர் சொன்னதை நான் திரும்பவும் யோசிக்கிறேன். அவர்கள் இடறி முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். யாவீருடைய வீட்டில் இருந்த சந்தேகப்பட்டவர்கள் அவமானப்பட்டு போனார்கள். ஆனால் யாவீருடைய மகள் உயிரோடு எழுந்து யாவீருக்கு கர்த்தர் ஒரு நம்பிக்கை கொடுத்தார். அவர்கள் இடறி விழுந்தார்கள், நாமோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அந்த பெண்ணுடைய வருமானத்தை எல்லாம் உரிந்து கொண்ட மருத்துவர்கள் இடறி விழுந்தார்கள். ஆனால் ஆண்டவர் அந்த பெண்ணை தலை நிமிர்ந்து நடக்க செய்தார். நினைச்சு பாருங்க, 12 வருஷமா இருந்ததான அந்த பெண் இன்றைக்கு அந்த சமுதாயத்தில் எப்படி நடந்து போயிருக்கோம்? கம்பீரமா நடந்து போயிருக்கும். கரெக்டுங்களா? உங்களுக்கு நல்லா சாப்பிட்டு புசு புசு புசுன்னு நல்லா தேஜஸ்ல நல்லா ஆகி நல்லா குண்டாகி என்ன பண்ணி இருந்திருக்கோம், போயிருந்திருக்கோம். அந்த பொண்ணு சொல்ல, எனக்கு இந்த உடம்பு யார் கொடுத்தா தெரியுமா, இந்த நம்பிக்கை யார் கொடுத்தது தெரியுமா, இன்னைக்கு நான் இப்படி இருக்கணும், இதுக்கு யார் காரணம் தெரியுமா? தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. அதே ஆண்டவருடைய வல்லமை, அதே ஆண்டவருடைய வஸ்திரத்தினுடைய தொங்கல் நம்முடைய ஆலயத்தையும் நம்முடைய வீட்டையும் நம்முடைய தொழிலையும் நம்முடைய கடைகளிலேயும் தொங்கி நம்மை ஒரு புதிய நம்பிக்கைக்குள்ளாக நடத்துவதாக. அந்த நம்பிக்கையோடு கூட நாம் இந்த இடத்தை விட்டு கடந்து போவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்குள்ள எவ்வளவு கேள்விகள் இருக்கட்டும், சந்தேகங்கள் இருக்கட்டும், தாமதங்கள் இருக்கட்டும், இயேசு கிறிஸ்து யார், ஏன் தாமதிக்கிறார், ஏன் இந்த அவமானங்கள், ஏன் இந்த இழப்புகள், ஏன் இந்த மரணங்கள், ஏன் எங்களுடைய சொந்தக்காரங்களை எல்லாம் நீரோ மன்னன் சித்திரவதைப்படுற ஆண்டவர் எங்க இருக்கிறாரு அப்படிங்கிற அந்த கேள்விகளோடு அன்னைக்கு இருந்த கிறிஸ்தவர்கள் தான் போலதான் நாமும் கூட இருக்கலாம். ஆனால் ஒரு விசை இந்த 2 கேரக்டர் நம்ம மனசில் நிறுத்திக் கொள்வோம். நம்முடைய நம்பிக்கையை நாம் என்ன செய்வோம், புதுப்பிப்போம். கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் பண்ணலாம். உங்க சூழ்நிலை எதுங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா இந்த சம்பவம் அன்றைக்கு ரோம கிறிஸ்தவர்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு சம்பவம். நம்பிக்கை எல்லாம் இழந்து போனதோ, பொருளாதாரங்கள் எல்லாம் வீழ்ச்சி அடைந்ததோ, அநேக டிஸ்டர்பன்ஸ் வரலாம் யாவீருக்கு வந்ததை போல. ஆனால் ஆண்டவர் நம்மள்ட்ட சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னார். 2 பேருமே அந்த பெண்ணிட்ட கூட சொல்லுவாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, மகளே நீ சமாதானத்தோடு கூட போ, குழப்பம் வேண்டாம். ஐயோ, இதே போலதான் ஆண்டவரே இன்னும் ஒரு டாக்டர் என்கிட்ட சொன்னாரு, மகளே நீ சமாதானத்தோடு கூட போ, இனிமே உனக்கு வியாதியே வராது, நான் பார்த்துக்கிறேன். இதே மாரிதான் ஆண்டவர் சொன்னாங்க. அதே போலதான் ஆண்டவருடைய வார்த்தை இருக்குமோ அப்படின்னு கூட இந்த பெண்ணுக்குள்ள சந்தேகம் வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், மகளே நீ உன் வேதனை நீங்கி சுகம் பெற்றாய். சந்தேகம் வேண்டாம், ஆண்டவருடைய சமூகத்துல குழப்பங்கள் வேண்டாம், அதுவா இதுவா எதுவுமே வேண்டாம், அப்படியா இப்படியா எப்படியும் நம்ம யோசிக்க வேண்டாம். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு, சமாதானத்தோடு கூட நீ என்ன செய், கடந்து போ. கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே நான் சமாதானத்தோடு கூட போவேன். ஆண்டவரே என் வாழ்க்கையில குழப்பங்கள் வேண்டாம்பா, எப்படி நடக்கும் சந்தேகங்கள், நான் எப்படி அந்த ஆண்டவர் இடத்துல போவேன், என் சரீரத்துடைய பலவீனங்கள் எல்லாம் போச்சு, பொருள் எல்லாம் போச்சு, எல்லாமே போச்சு ஆண்டவரே, இனிமே நான் என்ன செய்வேன், எனக்கென்று சொல்லி எந்த நம்பிக்கையும் கிடையாது ஆண்டவரே, எனக்கு பிள்ளை செல்வம் வரும்ங்கிறதான நம்பிக்கையே கிடையாது ஆண்டவரே, திருமணம்ங்கிற நம்பிக்கையே கிடையாது ஆண்டவரே. இப்படிப்பட்டதான இயலாத ஒரு சூழ்நிலையில், நம்பிக்கையற்ற சூழ்நிலையில், ஒண்ணுமில்லாத சூழ்நிலையில் ஒரு குழப்பத்தோடு தான் பெரிய மருத்துவரை கேள்விப்பட்டு அந்த பெண் இழந்து போன பலத்தை எல்லாம் புதுப்பித்துக் கொண்டு தட்டு தடுமாறி ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொடுகிறாள். தொட்டு ஆண்டவர் சுகம் கொடுத்தவுடன் ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை, இனிமே உன் வாழ்க்கையில அமைதி மட்டும்தான், குழம்பாத, கன்ஃபியூஸ் பண்ணாத, அதுவா இதுவா அப்படின்னு தேவையில்லாத நீயே மேல போட்டுக்கொண்டு உன் இருக்கிற பலவீனத்தையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடாதே. அவர்கள் இடறி விழுந்தார்கள், நாமோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கர்த்தர் நம்மளை வாழ வைக்கிறவருங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரே எனக்கு அந்த சமாதானத்தை தாங்கப்பா,
கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். கடைசியா நம்ம ஜெபம் பண்ணி முடிக்கலாம். ஆண்டவரே, எனக்கு அந்த சமாதானத்தை தாங்கப்பா. அந்த பெண்ணுக்கு கொடுத்த ஒரு புதிய சரீர பலத்தை தாங்கப்பா. செத்து போன என் நரம்புகள் உயிர் பெறுவதாக, என் ரத்த நாளங்கள் உயிர் பெறுவதாக, என் தசைகள் உயிர் பெறுவதாக, நீண்ட நாளா இருக்கக்கூடிய வியாதிகள் நீங்குவதாக, என் கண்ணீர்கள் மறைவதாக ஆண்டவரே, என் தொழிலில் ஒரு முன்னேற்றங்கள் உண்டாவதாக ஆண்டவரே. நான் கடந்து போகிற பாதைகள் எவ்வளவு கொடுமையானதாக இருந்தாலும் அவைகளை மாற்றி புதுப்பிக்கிறதான ஒரு புதிய பலன் எங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினால் நிரப்புவதாக ஆண்டவரே. எங்களுக்குள்ள சந்தேகத்தை கொடுக்கிறதான சத்துருடைய கிரியைகள் செயலிழந்து போவதாக, பிசாசுடைய போராட்டங்கள் ஒன்றுமில்லாமல் போவதாக. ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறதான ஆண்டவரே, உம்முடைய வஸ்திர தொங்கல்கள் எங்களை மூடட்டும் அப்பா. உம்முடைய வஸ்திர தொங்கல்கள் எங்களை நிரப்பட்டும் அப்பா. ஜெபம் பண்ணுங்க, கரங்களை உயர்த்தி ஜெபம். ஆண்டவரே, உம்முடைய வஸ்திர தொங்கல் என்னை தொடணும் ஆண்டவரே, என்னை நிரப்பணும் ஆண்டவரே. எத்தனை பேர் நீங்க ஜெபம் பண்ண விரும்புறீங்க? கடைசி ஜெபம் பண்ணி முடிக்கலாம். ஆண்டவரே, நல்ல கரத்தை உயர்த்தி உம்முடைய வஸ்திர தொங்கல் என்னை தொடணும் ஆண்டவரே. உங்க கரம் என்னை தொடணும்ப்பா. நான் தொடுறதை உணரணும் ஆண்டவரே. என் பிள்ளைகளுடைய கற்பத்தை தொடுறதை நான் உணரணும் ஆண்டவரே. என் சரீரத்தை தொடுறதை நான் உணரணும் ஆண்டவரே. என் தொழிலை தொடுறதை நான் உணரணும் ஆண்டவரே. ஆமே, நான் கடந்து போகிற பாதையில் உம்முடைய பிரசன்னத்தை உணரணும் ஆண்டவரே. எதுவும் என்னை அணுகக்கூடாதப்பா, எதுவும் என்னை அணுகக்கூடாது ஆண்டவரே. கர்த்தருடைய பலத்த கரம் எஸ்ரா மீது இருந்ததை போல எங்க குடும்பத்தில் இருக்கட்டும் அப்பா, என் மீது இருக்கட்டும் ஆண்டவரே. தெய்வீக பலத்த கரம், கர்த்தருடைய பலத்த கரம் எங்களை தொடட்டும் ஆண்டவரே. ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள். அவருடைய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய கரத்துக்குள்ள அடங்கி இருக்கிற போது அந்த கரம் செய்யக்கூடிய காரியங்களை வெளியரங்கமாய் இனி வரக்கூடிய காலங்கள் நாம் நிச்சயமாய் காண்போம். நம்ம சொந்த கண்களே அதை காணும். சத்துரு நமக்கு முன்பாக விழுவதை சங்கீதம் 91 சொல்வதை போல அதை கண்களால் மட்டும் நீ பார்ப்பாய், உன்னை அது சேதப்படுத்தாது. ஆண்டவருடைய கருத்தில் நம்மளை அர்ப்பணித்து நாம் ஜெபம் பண்ணுகிற போது கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை இந்த மாதத்திலே செய்வாராக.